நடிகர்கள் பல பேர் ஸ்கேம் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் ஆமான்னு சொன்னேன். அதற்கு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, உனக்கு நடிகர்கள் பத்தி பேச பயமா, ஏன் அவங்கள பத்தி சொல்ல மாட்டேன், இன்ஃபுளுசர்ஸ் மட்டும் பேசுற, உனக்கு என்ன பயமா, ஹி அப்படின்ற மாதிரி நிறைய ஹேட்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணீங்க. இப்ப நடிகர்களுக்கு பத்தி பேசுறதுலாம் பிரச்சனை கிடையாது, அவங்க 30 செகண்ட் ஆட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதையும் நீங்க நம்புறீங்க. நடிகர்களோட வேலையே நடிக்கிறது தான், ஆனா நீங்க அதை நம்புறீங்க. பொதுவாகவே ஹேட்டர்ஸ் கேட்ட ஒரு விஷயத்த நான் பண்ணாம இருக்க மாட்டேன். அதனால எந்தெந்த நடிகர்கள் என்னென்ன ஸ்கேம் பண்றாங்கன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே நேரத்துல நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்களும் ஆல்ரெடி இருந்தவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பூஸ்டர் தோனி, சச்சின், விராட் கோலி நிறைய பேர் ஆட் பண்ணிட்டாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களாம் பூஸ்ட் குடிச்சு நீங்க என்னைக்காவது பாத்துட்டீங்களா? கண்டிப்பா முடியாது. நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும் போது அதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறான், இதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறான்னு ஓடி ஓடி அந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸை வாங்கணும். ஆனா உண்மையை சொல்லணும்னா பூஸ்டை யாருமே வாங்கல. பூஸ்ட் டேஸ்டா தானே இருக்கும், அதுக்காக நான் குடிச்சிட்டு போறேன் அப்படின்னீங்கன்னா அந்த டேஸ்டா இருக்கிற அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக் போன்ற எந்த ஒரு பதப்படுத்தப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸையும் வாங்கி கொடுக்க வேண்டாம். இதை நான் ஃபுட் ஸ்கேன் வீடியோல தனியா வெளிப்படுத்தி சொல்லியிருந்தேன். அதை ஒரு கிளிப்பா தான் இங்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லாஸ்டா வீடியோ முடியும் போதும் ஃபுட் ஸ்கேன் வீடியோ சொல்றேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பான் மசாலா. ஐபிஎல் வந்துட்டா போதும் நாக்குல கேசரி, மூக்குல வடை அப்படின்னு புதுசா சொல்லுவாங்க. இதோட ஆக்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு, அக்ஷய் குமார், அந்த மாதிரி பெருசா போயிட்டே இருக்கும். இவங்களோட படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, நான் ஷாருக்கானும் சேர்த்து தான் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்ஸ்ல அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் அதை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. தமிழகத்துல பெரும்பாலும் பான் மசாலா அதெல்லாம் போட்டு நான் பார்த்தது இல்ல, அப்படியே கொதப்பி துப்புறது. ஆனா நார்த் இந்தியாவில நீங்க எந்த தெருவுக்கு போனாலும் 100 பேராவது ஒரு இடத்துல துப்பி வச்சிருப்பான். இதற்கு ரீசன் அங்க இருக்கிற ஆக்டரோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் இது நடக்குது. அடுத்து நம்ம பாக்குறது ஆலியா பட். ஆலியா பட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆட்ஸ்ல ஸ்பெசிபிக்கா இந்த சுகரை ப்ரொமோட் பண்ற மாதிரி லைக் சாக்லேட்ஸ், ஜூஸ், இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நடிப்பாங்க. ஆனா ஒரு இன்டர்வியூல ஒரு காஃபி குடிக்கிறதுல சுகர் டாலே, சுகர் இருக்கா அப்படின்னு கத்துவாங்க. इसमें शुगर डाला है? शुगर डाल के लिया? इसमें शुगर डाला है? कौन सा गोली? அப்ப நீங்க சுகர் குடிக்க மாட்டீங்க, நாங்க மட்டும் சுகர் எடுத்துக்கணுமா? உங்களால ஒரு ப்ராடக்ட்டை சாப்பிட முடியலன்னா ஏன் ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னு நம்ம இப்ப மட்டுமா கேட்கிறோம்? ரொம்ப காலத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கும். சரி, இவங்களும் ஃப்ரூட்டி ஆடும் ப்ரொமோட் பண்ணாங்க, நிறைய சாக்லேட் சாட்ஸும் விளம்பரம் பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஷில்பா ஷெட்டியோட விளம்பரம். ஷில்பா ஷெட்டி எந்த ஆட் நடிச்சாலும் அது ஒரு சர்ச்சையில போய் தான் முடியும். அவங்க ஒரு நூடுல்ஸ் ஆட் பண்ணாங்க, நீ இந்த நூடுல்ஸ் சாப்பிடுவியா அப்படின்னு போற இடத்துல தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் மம்மாயர் அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தில் நடிச்சாங்க. இது என்னன்னா ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் தான். ஏதோ போட்டா பல நாடு அதாடுன்னு என்னென்னமோ போட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண பல பேர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அக்கா பூ அப்படிங்கிற மாதிரி தான் துப்புவாங்க. ஏன்னா அந்த ப்ராடக்ட் ஒன்றும் கூட நல்லா இருக்காது. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லயே அது வரும், அதையும் சேர்த்து தான் சொல்றாங்க. ஃபைனலி நம்ம பார்க்க போறது நயன்தாரா, த்ரிஷா. இவங்கெல்லாம் பல சோப் ஆட்ல நடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்கெல்லாம் சோப்பு போட்டு தான் பலபலன்னு இருக்காங்க. நான் நயன்தாரா, த்ரிஷா மட்டும் சொல்ல, எல்லாரையும் கூட்டுவாங்களா, எல்லாரையும் தான் சொல்றேன். இவங்கெல்லாம் எக்ஸ்பென்சிவான பாடி வாஷ் தான் போடுவாங்க. நம்மள மாதிரி சோப் போட்டுலாம் தேய்ச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ற பாடி வாஷே 3000 5000 இருக்கும். ஆனா அவங்க பேசுறத பத்தி அவங்க பேசுவாங்க, இந்த சோப் போட்டு தான் பலன்னு இருந்தேன் அப்படின்னு உடனே நீங்க நம்பிடுவீங்க. ஸோ இதுதான் அடுத்தபடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடிகர்கள் பண்ணா அவங்க நடிக்கிறது நமக்கு தெரியும். இதை பார்த்து நீங்க எல்லாமே அவங்க நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஆனாலும் இது நீங்க என்ன பேச வச்சுட்டீங்க, எனக்கு பயம் கிடையாது. ஸோ இதோட பார்ட் 2 வேணும்னா நீங்க கேளுங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சரோட பார்ட் 3 நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்றாங்க, நீங்களும் ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க, அதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல, டிஎம்ஸ்ல எல்லா இடத்துலயும் வந்து நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீக்ல கண்டிப்பா இன்ஃப்ளூயன்சர் பார்ட்டிக்கான வீடியோ வரும். ஆனா அந்த வீடியோ வரணும்னா நீங்க நோட்டிபிகேஷன் பண்ண சப்ஸ்கிரைப் பட்டனும் கொடுத்தாதாங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணி தைரியமா சொல்ல முடியும். ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு போயிடுங்க.